வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க பார்க்க போற டாபிக் இந்த 2026ல வந்து உங்களோட லைஃப்ப மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர்ற லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ண திறன் கொண்ட இந்த ChatGPT, Google Gemini, Anthropic Claude இந்த 3 ஏஐ டூல்ஸும் இப்ப வேர்ல்டையே ஆட்டி வைக்குன்னு வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெரியும். இதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க இந்த ஏஐ டூல் வந்து இதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இது வந்து இதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இந்த டூல் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள செய்றதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஆனா வந்து, அ நான் வந்து பெர்சனலி இந்த 3யும் வந்து நிறைய பர்ப்பஸ்க்காக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின வந்து நான் இந்த 3 ஏஐட்டயும் வந்து நான் கேட்டிருக்கேன். அதே மாரி ரியலா வந்து இந்த 3 ஏஐயும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். சில நேரம் வந்து இந்த ஏஐ ரிசல்ட்ஸ வச்சு நானே சில நேரம் வந்து ஷோக் ஆயிட்டேன். இப்படியெல்லாம் கூட இந்த ஏஐயால வந்து செய்ய இயலுமான்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஹானஸ்ட்டா வந்து இந்த 3 ஏஐட வந்து ஸ்பெக்ஸ பத்தி நான் வந்து சொல்லப் போறேன். இந்த வீடியோ வந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். முதல்ல இந்த ஏஐன்டா என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். நாங்க இந்த ஏஐட விரிவாக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்க சொல்லலாம். அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நம்மள மாதிரி திங்க் பண்ற, அதே மாரி நம்மள மாதிரி பேசுற, அதே மாரி நம்மள மாதிரி எழுதுற, அதே மாரி படம் வரையக்கூடிய, அதே மாரி கோட் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் பண்ணக்கூடிய இந்த எல்லா அபிலிட்டிஸையும் வந்து நாங்க வந்து என்ன செய்றோம்னா, இந்த ஏஐக்கு வந்து சொல்லிக் குடுக்குறோம். அதாவது கத்துக் குடுக்குறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ட கேட்கிறீங்க, என்ட்ட ரெஸ்யூம் ஒண்ண வந்து எழுதி தாடான்னு சொல்லி. அவன் என்ன செய்வான்டா எழுதி தருவான். அதே மாதிரி இந்த ஏஐட்ட கேட்டா, அதுவும் வந்து அவன் கிரியேட் பண்ற மாரி, அதே மாரி அந்த ஹியூமன் கிரியேட் பண்ற மாரியே எழுதி தரும். ஆனா, இந்த ஏஐ என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா வந்து, நித்திர கொள்ளாது, சாப்பிடாது, டயர்ட் ஆகாது. 24 மணி நேரமும் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். நீங்க வந்து எப்ப வந்து இதுட்ட கொஸ்டின் கேட்டாலோ, அல்லது இத சாட் பண்ணாலோ சாட் பண்ணும். அதே மாரி நீங்க கேட்கிற விஷயங்கள்லாம் வந்து 24 மணித்தியாலமும் வந்து கலைப்படையா வந்து செஞ்சு தந்து கொண்டே இருக்கும். ஸோ, இந்த முக்கியமான நாங்க இன்னைக்கு பார்க்க போற இந்த 3 ஏஐ டூல்ஸ் என்னென்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது ஏஐ டூல் வந்து இந்த ChatGPT. இத வந்து யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஏஐ என்ற கம்பெனி. அதாவது இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இவங்க தான் வந்து இந்த ஓப்பன் ஏஐ வந்து கிரியேட் பண்ணாங்க. அடுத்த ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள்ற ஜெமினி. ஸோ இத யாரு உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள். ஸோ உங்களுக்கு தெரியும். உங்களோட Gmail, YouTube அதே வச்சிருக்க அதே கூகுள் தான். அவங்க தான் வந்து இந்த ஜெமினிய கிரியேட் பண்ணாங்க. அடுத்த ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட் ஏஐ. இத வந்து யார் கிரியேட் பண்ணான்னா, Anthropic என்ற கம்பெனி தான் வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த கம்பெனி இந்த Anthropicன்னு சொல்லி இந்த கம்பெனின்ற பேர் எடுத்துக்கொண்டாலே, இவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சேஃப்டிய தான் வந்து எப்பயும் வந்து ஒரு முக்கியமான அதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா வச்சுக்கொள்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த Anthropic இந்த கம்பெனி. ஸோ இந்த 3 எல்எல்எம் அதாவது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த 3 ஏஐயும் என்ன செய்யும்னா, பில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் அதே மாரி ஆர்டிகிள்ஸ், வெப்சைட் எல்லாத்தையும் படிச்சு ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற டூல்ஸ்ன்னு கூட இந்த ஏஐ வந்து இந்த 3 ஏஐயும் வந்து நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஓகே. இப்ப நாங்க இந்த ஒவ்வொரு ஏஐயும் பத்தி டீப்பா பார்ப்போம் வாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப நாங்க பார்க்க போற முதலாவது ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ChatGPT. இது வந்து ஏஐ வேர்ல்டுல வந்து அறிமுகமான ஒரு ஃபர்ஸ்ட் ஏஐன்னே சொல்லலாம். அதாவது இது பொதுமக்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்ன்னே சொல்லலாம். இது எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2022 நவம்பர்ல வந்து லான்ச் ஆன உடனே வெறும் 5 நாள்லயே வந்து 10,00,000 யூசர்ஸ் வந்து இத வந்து யூஸ் பண்ண வழங்கிட்டாங்க. ஸோ இத வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காவே இருந்துன்னு கூட நாங்க சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு Netflix மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து இந்த அளவான ஒரு 10,00,000 யூசர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 வருஷம் எல்லாம் எடுத்தது. ஆனா இந்த ChatGPT என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் அதாவது இத ரிலீஸ் பண்ணி ஒரு 5 நாள்லயே வந்து ஒரு 10,00,000 யூசர்ஸ் அளவுக்கு போயிட்டுன்னா, இதோட குரோத் வந்து எந்த அளவா இருக்கும். அதே மாதிரி இதோட யூஸ்ஃபுல் எந்த அளவா இருக்குன்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இப்ப நாங்க பார்ப்போம். இந்த ChatGPTய யூஸ் பண்ணி நாங்க எப்படியான விஷயங்கள வந்து செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு வந்து இவர யூஸ் பண்ணிக்கொள்வோம்ன்னு சொல்லி நாங்க இனி பார்ப்போம். ஸோ இதுல முதலாவது விஷயம், கோட் எழுதுறதுல வந்து இவர நாங்க ஒரு கிங்ன்னே சொல்லலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல இவர் ஒரு கிங். அதாவது இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், HTML இதுல எந்த லாங்குவேஜையும் வந்து கோட் எழுதும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல எந்த ஒரு பக்ஸையும் வந்து இவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ டெவலப்பர்ஸ்ல ஒரு ட்ரீம் டூல்ன்னு சொல்லியே நாங்க வந்து இவர சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான என்ன விஷயத்துக்கு வந்து இவர யூஸ் பண்ணலாம் வந்து, கிரியேட்டிவ் ரைட்டிங்ல வந்து இவர் ஒரு எக்ஸலன்ட்டான ஆள். இவர் என்ன செய்வாருன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங்கோட லிரிக்ஸ் வேணும்னு கேளுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தமான என்ன ஒரு விஷயத்துக்கும் வந்து நாங்க இவர வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் வந்து இவர் ஒரு முக்கியமான ஆளா இருப்பார்.
அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ப்ரௌசிங், இமேஜ் ஜெனரேஷன், கோட் எக்ஸிகியூஷன் எல்லாத்தையும் இந்த இப்படியான இந்த ஒரு 3 எல்லா விஷயமும் வந்து நீங்க ஒரே பிளாட்ஃபார்ம்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஒரே ஏஐ வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும்னா வந்து நீங்க இந்த ChatGPT வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ நீங்க என்னதான் வந்து இவர் வந்து இப்படியான எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மர், ஒரு கிங்கா இருந்தாலும், இவரும் வந்து என்ன செய்வாருன்னா சில சில டைம்கள்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கள விடுவார். ஸோ அதுகள் என்னன்னு சொல்லி நாங்க இனி பார்ப்போம். அதுல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து நீங்க கேட்கிற ஒரு சின்ன கேள்வி கூட என்ன செய்வாருன்னா, ஆ பிழையான தகவல வந்து என்ன செய்வேன்னா, கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஸோ, இத நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா, ஹலுசினேஷன்னு சொல்லுவோம். ஸோ, இப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமான உங்களுக்கு மிகவும் இம்பார்ட்டான விஷயத்த வந்து இந்த ChatGPT ஏஐட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வீங்கன்னா, ஸோ அத வந்து சில நேரங்கள்ல வந்து நீங்க வெரிஃபை பண்ண வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வந்து அவசியமா இருக்கும். ஸோ, எல்லா நேரங்கள்லயும் வந்து இப்படியான தவறுகள விட மாட்டேன். சின்ன சின்ன இடங்கள்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்குகள பண்ணுவேன். ஸோ, அப்படியான இடங்கள்ல வந்து நாங்க கொஞ்சம் அந்த எடுக்கிற இன்ஃபர்மேஷன வந்து வெரிஃபை பண்ணி கொள்ளணும். அடுத்த விஷயம் வந்து இவர வந்து சூஸ் பண்ணும்போது நாங்க என்ன இன்னொரு பிரச்சனைனா வந்து லிமிட்டட் அமௌண்ட் அளவு சட்டத்த வந்து நாங்க செஞ்சு கொள்ளக்கூடிய அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க வந்து ஏஐயோட வந்து சாட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் அளவு சட்டத்த வந்து நாங்க செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அப்படி இல்லாம நாங்க இந்த ChatGPT வந்து இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணனா மந்த்லி வந்து நாங்க பே பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ இப்படியான சின்ன சின்ன ட்ராபேக் கூட இவர்ல வந்து இருக்குது. அடுத்த விஷயம் வந்து இந்த கோடிங் அல்லது டெக் ப்ராஜெக்ட்ஸ் அல்லது இந்த கிரியேட்டிவ் கண்டென்ட் கிரியேஷன் இதுக்கெல்லாம் வந்து இவரைத்தான் நாங்க வந்து ஒரு நம்பர் 1 ஆளுன்னு வந்து சொல்லலாம். ஸோ டெவலப்பர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டருக்கும் வந்து இது ஒரு மிகவும் மிக ஒரு யூஸ்ஃபுல்லான டூலா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த ChatGPT யூஸ் பண்ணி இவரில் இருக்கிற நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க அடுத்த பார்க்க போற ஏஐ டூல், அதாவது இந்த ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூகுள்னா உங்களுக்கு தெரியும். ஜிமெயில், யூடியூப், கூகுள் மேப்ஸ், கூகுள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பவர்ஃபுல் ஏஐ வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து வச்சுக்கொண்டு இப்படியான பெரிய பெரிய விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம், இந்த ஏஐயை வந்து எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படியான விஷயங்களை செஞ்சு நாங்கள் வந்து நன்மை அடையலாம்னு பார்ப்போம். அதில் முதலாவது விஷயம் இந்த ரியல் டைம் வெப் சர்ச். அதாவது இந்த ChatGPTக்கும் க்ளவுடுக்கும் நாலேஜ் என்ன செய்யும்னா சில நேரம் கட் ஆகும். அதாவது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன செய்றீங்கன்னா, இப்போ ஜெமினிட்ட வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து என்ன செய்யும்னா, இப்ப நீங்க கரண்டா இப்ப இன்றைக்கு நடந்த விஷயத்த கூட நீங்க கேட்டா அது வந்து சொல்லும். அதே மாதிரி இப்ப இன்றைக்கு நடந்த நியூஸ கேட்டா சொல்லும். அதே மாதிரி இன்றைக்கு நடந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒண்ணு நடக்குது. அந்த கிரிக்கெட் ஸ்கோர கேட்டாலும் சொல்லும். ஆனா சில நேரம் இந்த ChatGPTயும் அதே மாதிரி இந்த க்ளவுட்டும் என்ன செய்யும்னா, சில நேரம் வந்து இப்படியான இடங்கள்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விடும். ஆனா அப்ப என்ன செய்யும்னா, மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட டேட் மட்டும் கேட்கிற இன்ஃபர்மேஷன மட்டும் தான் இந்த ChatGPTயும் இந்த க்ளவுட் ஏஐயும் வந்து தரும். ஆனா இந்த ஜெமினியை பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்டா நடக்கிற இன்றைக்கு நடக்கிற நியூஸ கூட வந்து நீங்க கேட்டு இந்த ஜெமினியில வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து இந்த கூகுள் எக்கோ சிஸ்டம் இன்டகிரேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப உங்களுக்கு வர மெயில கூட வந்து இந்த ஜெமினியை யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்யணும்னா வந்து சம்மரைஸ் பண்ணக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து நாங்க வந்து போய் நேரடியாக இவரை யூஸ் பண்ணி எழுதக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி கூகுள் போட்டோஸ்ல இருக்க இமேஜை பற்றி இப்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது சம்பந்தமா கூட இவர் என்ன செய்வாருன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட் மட்டும் இருந்தா காணும் உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து இவரை வந்து நீங்க செய்யல வேண்டாம். இந்த ஜெமினியை வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து கூகுள்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு காணும். அதே என்னத்துக்கு அந்த கூகுள்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா நீங்க வந்து இவர் அட்வான்ஸ் ஃபீச்சரை கூட வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இவர் என்ன செய்வார்னா உங்களோட தமிழ்ல கூட பேசுவார். அதே மாதிரி என்ன செய்யும்னா உங்களோட தமிழ் லாங்குவேஜ் வந்து வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உங்களோட வந்து தமிழ்ல கூட இவர் பேசுவார். ஸோ இதெல்லாம் வந்து இவர் அட்வான்டேஜ். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இவர் வந்து என்னதான் வந்து பெஸ்டா இருந்தாலும் இவரும் வந்து சில சில இடங்கள்ல வந்து குட்டி குட்டி அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்களை விடுவார். அதுல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் வந்து சிம்பிள் கொஸ்டினை நீங்க கேட்டா கூட அதுக்கு வந்து வந்து என்ன செய்வாருன்னா ஐ கேனாட் ஹெல்ப் வித் தட்னு சொல்லுவேன். சில நேரம் என்னது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் நீங்க ஒரு சின்ன சிம்பிள் கொஸ்டினை கேட்டா கூட. ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக் வர்ற. அடுத்த விஷயம் வந்து இப்போ நீங்க லாங் கிரியேட்டிவ் ரைட்டிங், அதாவது இப்போ க்ளவுட்டை யூஸ் பண்ணி செய்கிற டெப்த்தான விஷயம் வந்து என்ன சொல்ல ஆழமான விஷயங்கள் பெரிய பெரிய ரிசர்ச்சுகள் எல்லாம் வந்து இவரை யூஸ் பண்ணி செய்யறது கொஞ்சம் அந்த இடங்களையும் வந்து இவர் வந்து சில ட்ராபேக் இருக்கு இவருக்கு வந்து. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறது வந்து இவரில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ
உங்களோட டே டு டே லைஃப்ல செய்கிற டாஸ்க்குகள், அதே மாதிரி கரண்ட் நியூஸை வந்து நீங்கள் இப்போ ஜெமினியில் கேட்டு பெற்று வரலாம். அதே மாதிரி கூகுள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இவர் வந்து இந்த ஜெமினி வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருப்பேன். ஸோ இந்த ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், டீச்சர்ஸ் இவங்களுக்கு வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு வந்து, அதே மாதிரி இமேஜ் ஜென்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து இவர் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருப்பார். ஸோ இந்த ஜெமினியை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து நன்மை அடைஞ்சு கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிற இந்த ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட். இதுதான் வந்து இந்த லிஸ்ட்லேயே மோஸ்ட் அண்டர்ரேட்டட், மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் டூல்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று செஞ்சேன். அதில் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு 50 பேஜ் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இந்த கிளவுட் எயிட்டை வந்து நான் என்ன செய்யறேன்னா அப்லோட் பண்ணேன். வெறும் 30 செகண்டில் வந்து அக்குரேட் சமரி, கீ பாயிண்ட்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் கொஷனுக்கு ஆன்சர் எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னா இந்த கிளவுட் ஏஐ வந்து தந்தது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ChatGPT அதே டாக்குமெண்ட்டை நான் என்ன செஞ்சேன்னா பிறகு வந்து இந்த ChatGPTல வந்து அப்லோட் பண்ணேன். அது என்ன செய்யணும், சில சில இடங்களில் கன்ஃபியூஸ் ஆகுது, சில சில மிஸ்டேக் வருது. ஆனால் இப்படியான என்ன சொல்ற டீப்பான ரிசர்ச்சுகள், டீப்பான டாக்குமெண்ட் இதுகளை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிளவுட் ஏஐ வந்து அந்த இடங்களில் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராகவே இருக்கிறார். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இவரை யூஸ் பண்ணி வேற வேற என்ன விஷயங்கள் வந்து நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதில் வந்து லாங் டாக்குமெண்ட் அனாலிசிஸ் இதில் வந்து இவர் ஒரு வேர்ல்டு சாம்பியன் சொல்லலாம். அதாவது லீகல் டாக்குமெண்ட் ரிசர்ச் பண்ணுறது, அதே மாதிரி தமிழ் நாவல்ஸ் அதுகளை கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பிஸ்னஸ் ரிப்போர்ட், இதை எதை போட்டாலும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா பெர்ஃபெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு உங்களோட வந்து சேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து தரும். அடுத்த முக்கியமான விஷயம் இவரை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் குவாலிட்டி வந்து இவரில் வந்து அற்புதமாக இருக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி கண்டென்ட் என்ன செய்ய முடியாது வந்து நேச்சுரலாக ஹியூமன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன செய்ய முடியாது எழுதும். அதே மாதிரி இப்போ இவருக்கு கிரியேட் பண்ண கண்டென்ட்டை வந்து இப்போ ஹியூமன் கிரியேட் பண்ணாங்களா அல்லது ஏஐ கிரியேட் பண்ணான்னு சொல்லி கூட கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஹியூமன் கிரியேட் பண்ண மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து சேஃப்டி வந்து இவரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். அதாவது சில நேரம் வந்து நீங்கள் இப்போ இவரில் வந்து அதாவது கிளவுட் ஏஐல வந்து போய் சட் பண்ணீங்கன்னா காம்ஃபுல் ஆன அதே மாதிரி மிஸ்லீடிங்கான கண்டென்ட் வந்து இவர் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தர அளவு வந்து என்ன செய்வோம் சரியான குறைவாக இருக்கும். கூடுதலாக தராது, அதே மாதிரி கண்டென்ட்கள் தராதுன்னே சொல்லலாம். ஸோ இவர் இப்படியான விஷயங்கள் இவர் செய்கிறதால வந்து இவர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஏஐன்னு கூட நாங்கள் சொல்லலாம். இப்படியான விஷயங்கள்ல வந்து இவர் ஒரு கிங்காவே, அதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர்னே சொல்லலாம் இப்படியான விஷயங்கள்ல இவர். ஸோ இவர் என்னதான் இப்படியான விஷயங்கள்ல வந்து சரியான ஒரு டெப்த்தான ஆளா இருந்தாலும், ஒரு பெஸ்ட்டான ஆளா இருந்தாலும் இவரும் சில சில இடங்கள்ல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி மிஸ்டேக்குகளை விடுவார். ஸோ அதுகள் சம்பந்தமா நாங்கள் பார்ப்போம். அதுல முதலாவது விஷயம் இந்த இமேஜ் ஜெனரேஷன். அதுல முதலாவது விஷயம் வந்து இந்த இமேஜ் ஜெனரேஷன் பண்றது இல்லை. இதுல ஒரு இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்றதுல வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆனா வந்து இது வந்து இந்த ஜெமினை வந்து என்ன செய்வாருன்னா வந்து பெர்ஃபெக்டா வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவார். ஆனா ஜெமினை அளவுக்கு வந்து இந்த கிளவுட் ஏஐல வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண இயலாது. ஸோ இவரில் கொஞ்சம் சில சில லிமிடேஷன் இருக்கு. மற்றது வந்து இவரை வந்து நீங்க இப்போ ஏதாச்சும் சர்ச் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து இந்த கிளவுட் ஏஐ யூஸ் பண்ணி சின்ன சட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அதை தாண்டியும் வந்து இவரை யூஸ் பண்ண இயலாது. மற்றது இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் வெப் சர்ச் வந்து இவருக்குல வந்து குறைவாக இருக்கும். அதாவது லேட்டஸ்ட் நியூஸை வந்து இவர்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து இவர் உங்களுக்கு சொல்ற தார லேட்டஸ்ட் நியூஸ் அளவு வந்து என்ன செய்யணும்னா குறைவாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ராபேக். ஸோ இவரை நீங்கள் மெயினாக என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்டா வந்து ஆறு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவான பிளாக்ஸ்கள் கிரியேட் பண்ணுறாக்கள், அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டர்ஸ், அதே மாதிரி பெரிய அளவான ரிசர்ச்கள் செய்கிறாக்கள், அதே மாதிரி லோயர்ஸ் ஸ்டூடெண்ட் யார் வந்து இந்த லாங் கண்டென்ட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிளவுட் வந்து ஒரு மிகப்பெரிய உதவி. இந்த கிளவுட் ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபைனல் டைம். வடிவேல் சொல்ற மாதிரி 6 வந்து பெரிய ஆள்னு சொல்லி அடிச்சு காட்டுங்கன்னு சொல்ற மாதிரி நாங்கள் வந்து யார் பெரிய ஆள், எந்த விஷயத்துல வந்து யார் பெரிய ஆள்னு சொல்லி பார்ப்போம். அதுல முதலாவது வந்து இந்த கோடிங் அல்லது டெக் ரிலேட்டட், அதாவது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல இந்த ChatGPTக்கு வந்து நோ காம்படிஷனே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்த ஆள் வந்து யாருன்னு அடுத்த வந்து இந்த டெய்லி டாஸ்க், அதாவது உங்க டே டு டே லைஃப்ல வந்து நீங்க செஞ்சு கொள்ற டாஸ்க்குகள், அதே மாதிரி இந்த கூகுள் இன்டகிரேஷன், இதுக்கெல்லாம் யாரு பெஸ்ட்னு சொன்னா, இதுக்கெல்லாம் யாரு டாப் பர்ஃபார்மர்னு சொன்னா இந்த ஜெமினியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ரைட்டிங் எழுதுறீங்க, அதே மாதிரி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, அதே மாதிரி பெரிய அளவான ரிசர்ச்சுகள் சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகள் செய்றீங்க, அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்றீங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசம், அதாவது ஒரு
பெஸ்ட்டான ஆள் யாரை சொல்லலாம்னா வந்து நீங்கள் இந்த கிளவுட் ஏஐ வந்து சொல்லலாம். ஸோ இப்படியான விஷயங்களுக்கு வந்து இந்த கிளவுட் ஏஐ, அதாவது கிளவுட் ஏஐ வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மராக இருப்பார். அதே மாதிரி இதில் இந்த விஷயங்களை வந்து இவர் ஒரு கிங்காக இருப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எந்த ஏஐ வந்து என்னத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டவுட் வந்து வரும் உங்களுக்கு. என்ன ஹானஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாப் அத்லெட் வந்து ஒரு ஜிம்ல இருந்தேன்னா வந்து அவர் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட நீண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸை வந்து, அதாவது இந்த டிஃப்ரெண்ட் ஏஐ டூல்ஸை வந்து உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ பட்ஜெட் இல்லாட்டி கூட பரவாயில்ல. இப்போ ஜெமினை எல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க. ஒரு கூகுளில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் காணும் நீங்கள் ஜெமினையை ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் உண்டு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 3 ஏஐயும் யூஸ் பண்ணி, அதாவது இந்த 3 ஏஐலையும் வந்து ஒரு சேம் கொஷனை வந்து கேட்டு பாருங்க. யார் பெஸ்ட் ஆன்சர் தருதுன்னு கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஏஐ வந்து சூட் ஆகும்னு சொல்லி. ஸோ ஏஐ வந்து ஒரு டூல். இதை வந்து யார் வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து ஃபியூச்சரில் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து என் அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபியூலாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுறீங்க, சாட்ஜிபிடியா, ஜெமினியா, கிளவுட் ஏஐன்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு வந்து உங்களை எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.